வணக்கம், வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன். நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது பார்த்துப்போம். கருப்பு கொண்டக்கடலை வந்து ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா மைய வெந்திருக்கணுங்க. இங்கே பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். வெந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கரைச்சி எடுத்துருக்குறோம். நல்லா நீக்காக தான் கரைச்சி எடுத்துருக்கோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். தக்காளி 2 கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தேங்காய், ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். இல்லாட்டி கருத்து போயிடும், அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சிக்கிறதுக்கு வந்து இந்த தேங்காயும் தக்காளியும் அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய், 2 தக்காளி, இதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக ஓட்டிட்டு வந்துப்போம். இங்கே பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு விழுதாக ஓட்டியாச்சுங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். கடாய் காய்ச்சி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்துப்போம். வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து அளவுக்கு வதக்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நல்லா இந்த எண்ணெயில ஒரு பண்ணிட்டு சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியா பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். இதோட வந்து சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். சாம்பார் பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துப்போம். சாம்பார் பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தினையில ஒரு பேக்கெட் கட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து கத்திரிக்காய் கட் பண்ணிட்ட கத்திரிக்காய்லாம் சேர்த்துப்போம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுன்னா இப்போ உப்பு சேர்த்துப்போம். உப்பு தேவையான உப்பு சேர்த்து தக்காளி தேங்காய் ஒட்டிச்சோம்ல, இதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து புளி தண்ணி சேர்த்துப்போம். இதோட மிக்ஸி ஜார் அளவு தண்ணி சேர்த்துப்போம். மிக்ஸி ஜார் அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அவ்வளவுதாங்க, டக்குன்னு ரெடி ஆயிடுங்க. சுண்டலி இதோட சேர்த்துடலாம். இப்பதான் சுண்டல்ல வந்து இந்த மசாலாலாம் இறங்கும். சுண்டலி இதோட சேர்த்துட்டு நான் சுண்டல்ல உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன், அதனால உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. நீங்க எப்படி வேணும். நல்லா இப்ப கத்திரிக்காய் குழம்பு எல்லாம் சேர்ந்து வந்து நல்லா வெந்து வரட்டும். அவ்வளவுதாங்க, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம கருப்பு கொண்டக்கடலை கிரேவி குழம்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம். நல்லா இதை சுட சுட சாதத்தில் நல்லா வீட்டு பசங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், புட்டு செஞ்சால் அதுக்கும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.